தம்பி, எனக்கு இந்த டிராக்டரில் இந்த வயல் பூரா ஒரு ரவுண்ட் அடிக்கணும் ரொம்ப ஆசை. இன்னைக்கு தான் நீ வந்திருக்கிறல்ல, என்னை கூப்பிட்டுக்கிட்டு இந்த டிராக்டரில் ஒரு ரவுண்ட் அடிச்சு காமிக்கிறியா? தெரியுமா இதெல்லாம் ஒரு விஷயமா? வாங்க நம்ம 2 பேரும் இந்த டிராக்டரில் ஒரு ரவுண்டு போவோம். சரிப்பா, இது யாரோட டிராக்டரு? இந்த வயலும் டிராக்டரும் தங்கத்தோட அப்பா இருக்கிறாருல கார்மேகம், அவரோடது தான். அவர் தான் இந்த டிராக்டரை புதுசாக வாங்கினாரு. அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கலாமா? அவர் எதுவும் சொல்ல மாட்டார் தெரியுமா. என் அம்மாவை கூட அடிக்கடி நான் அப்படி தான் டிராக்டரில் உட்கார வச்சு இந்த ஊர் பூரா சுற்றி காமிச்சுன்னு இருப்பேன். நல்லா ஜாலியாக இருக்கும். வாங்க போவோம். பாட்டிமா, என்ன இப்படி பேனட் மேலே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? வாங்க பக்கத்தில் இருக்கிற சீட்டில் உட்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, எனக்கு இங்கே உட்காந்தாதான் நல்லா காத்தோட்டமாக இருக்கும். ஸ்பீடாக ஒரு ரவுண்ட் அடி பார்ப்போம். சரி, இருந்தாலும் சைடில் இருக்க அந்த கம்பியை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா சடன் பிரேக் போட்டேன்னா பல்க் ஏசிட் போய் முன்னாடி ஊந்துருவீங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாதுப்பா, நான் நல்லா பேலன்ஸ் பண்ணி உட்காந்துப்பேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நானே 2 பசங்களும் வீட்டுக்காரும் ஒரு டம்மி சைக்கிள் இருக்கும், அதில் உட்காந்து 50 கிலோமீட்டர் கூட ஓட்டிங்கன்னா போயிடும்ப்பா. அந்த அளவுக்கு நான் நல்லா பேலன்ஸ் பண்ணி உட்காந்துப்பேன், நீ கவலைப்படாத. சரிம்மா, நீங்கள் கீழே கீழே விழுந்துட போறீங்கன்னு தான் பயந்தேன். நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உட்காருவீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா? பேசிட்டே இருக்க தவிர ஓட்ட மாட்டியப்பா, ஓட்டுப்பா வண்டிய. ஓட்டுப்பா வண்டிய. அட செங்குறங்க, இவன் என்ன இந்த கிழவி கூட சேர்ந்து இந்த டிராக்டரில் ஊர் சுற்றிட்டு இருக்கான்? டேய் முத்து, நீ இந்த பாட்டியை கூப்பிட்டுன்னு ஊரெல்லாம் சுற்றினு வச்சுக்கோ, உனக்கு கல்யாணம் இந்த ஜென்மத்தில் ஆகாது. தங்கத்தை கூப்பிட்டுன்னு ஊர் சுற்றினா கூட அடுத்த வருஷம் உனக்கு உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. போயும் இந்த கிழவியை கூப்பிட்டுட்டு சுற்றுறப்பாரு. ஐயோ ஐயோ. பாட்டிமா, ரைடு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? நல்லா ஓட்டினா? பா செமையா இருந்ததுப்பா. உன் டிராக்டர் ஓட்ட அழகை பார்த்தே எட்டுப்பட்டி கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்களும் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ஓடியாந்துரும். கவலைப்படாதப்பா, அடுத்த வருஷத்துக்குள்ள உனக்கு எப்படி கல்யாணம் ஆயிடும் பாரு. அட விடுங்க பாட்டி, எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பேச்சு தான் எடுப்பீங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டில் அம்மா நல்ல கருவாட்டு குழம்பு செஞ்சு வச்சுருப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு பாயை போட்டு நல்லா காத்தோட்டமாக படுத்து தூங்கும். பாத்தியா அவனை, இந்த ஆயா கூட இருந்து இவனும் ஏதோ வயசானவங்க பேசுன மாதிரி பேசிகிட்டு இருக்கான் பாரு. சித்தி வரீங்களா? டிராக்டரில் ஒரு ரவுண்டு போகலாம். அடே, உன்னை உங்கள் அம்மா ரொம்ப நேரமாக தேடி இருக்கிறாங்க. நீ என்னடா இங்கே டிராக்டரில் ஊர் சுற்றினுக்கிறியா? வா போகலாம். மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, கொட்டிக்கிறதுக்கு வா. சித்தி நீங்களும் வாங்கல, இந்த டிராக்டர்லேயே ஏறி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இன்னத்துக்கு நான் வந்து போயின்னு கிடக்கணும். ஆமா அண்ணா, வா அந்த டாப்ல ஏறி உட்காரு. தம்பி நல்லா வண்டி ஓட்டுது, வசதியை கூட்டு போய் வீட்டில் விட்டுறோம். இன்னைக்கு இந்த கேள்வி கூட தான் நம்ம ரைடு போகணுன்னு நம்ம தலையில் எழுதிருக்குது போல இது. மானானா உடவா போதுங்க, போகலாம். என்னடி வரியா? வரேன் நீ கூப்பிட்டு வராமல் இருப்பேனா? வாங்க 3 பேரும் சேர்ந்து ஊர்வலமாக போகலாம். டேய் முத்து, வண்டி நல்லா அடிச்சு ஓட்டு. நீ ஓட்டுற ஓட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு பற்றியா கேள்வி, அது பறந்து போய் பக்கத்து வயலில் ஊந்துடணும். ஐயோ நான் மாட்டேன், என்னால் முடியாது. அப்போ கொஞ்சம் நவுந்து போ, நான் ஓட்டுறேன். சித்தி வேணா சித்தி, பாட்டி ரொம்ப பாவம், கீழே கீழே ஊந்து அடிபட்டுற போகுது. சரி ஓட்டு போனா போதுன்னு மூஞ்சிக்காக நீங்கள் அந்த பாட்டியை நான் விட்டு வைக்கிறேன். சீக்கிரம் ஓட்டு. பா நல்லா ஸ்பீடாக ஓட்டுப்பா, வண்டியை நான் டைட்டாக பிடிச்சிக்கிறேன். பாட்டி அதெல்லாம் வேணாம், நம்ம ஒழுங்காக வீடு போய் சேருவோம். நம்மளே சும்மா இருந்தால் கூட பாட்டி சும்மா இருக்காது போல இருக்கு. அண்ணோ, இது யாரோட தோப்படி? ஒரே பழமரங்களா இருக்குது, பழங்களா கிடக்குது. அத்த, அது நம்ம கஞ்ச கிருஷ்ணமூர்த்தி இல்லை, அவனோட வயல் தான். நம்ம எதை கேட்டாலும் அவர் கொடுக்க மாட்டார். வேணும்னா ஒன்று பண்ணுங்க, சனிக்கிழமை ஞாத்திக்கிழமை தோப்பில் ஆள் இருக்காது, நம்ம 2 பேரும் வந்துட்டு நம்மளுக்கு வேணுன்ற பழங்களை எடுத்துன்னு போயினே இருக்கலாம். நெருக்கமாக விடு பார்க்கலாம்.